Hello class 12, welcome back to Concept Capsule. நாங்கள் விக்கி. ஸோ நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நேற்று தான் இதோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தோம், இன்ட்ரடக்ஷன் வீடியோ. ஓகே, இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு நேற்று கொஞ்சம் டெரிவேஷன்ஸ் பார்த்தோம். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி பேஸ் பண்ணியிருந்தால் டெரிவேஷன்ஸ்லாம் பார்த்தோம். ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து ரெசிஸ்டன்ஸ்லாம் பற்றி பார்ப்போம். ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் என்னெல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போ வந்து அதோட டெரிவேஷன் அண்டு இன்னும் கொஞ்சம் டெப்த்தில் வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ்ன்றதில் இன்றைக்கி வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, அதுக்கப்புறமா நியூமரிக்கல்ஸ். ஓகே, ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி இருக்க நியூமரிக்கல்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா டூ சப்ஸ்கிரைப் அண்ட் டூ சப்போர்ட். உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ வந்து நம்ம ஒருத்தர் பண்ணுறனால என்ன ஆகிட போகுதுன்னு நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க. Please click on the subscribe button if you really like the videos and you are continuing on our channel. Okay, and ஏற்கனவே இருக்கவங்க அண்ட் புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. வீடியோ எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு வந்து மற்றவங்களுக்கு நாலேஜ் ஈஸியாக கிடைக்கும். சரியா? ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நேற்று பார்த்ததில் கொஞ்சம் நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிடலாம். சரியா? ஸோ நேற்று வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டினா என்னன்ட்டு. ஓகே, ரெஸ்ட்டில் இருக்கிறதுக்கு என்ன எலக்ட்ரோஸ்டாட்டிக், மோஷனில் இருக்கிறத பற்றி படித்தோம்னா நமக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டி வரும். அதுலேயே 2 டைப் பார்த்தோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, அதோட யூனிட்லாம் என்னென்னு பார்த்தோம். அதை வச்சு 2-3 நியூமரிக்கல் பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம கிளாசிக்கல் தியரி ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் பார்த்தோம். ஓகே, எப்படி வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டியை வந்து கான்செப்ட் எங்கேருந்து வந்துச்சுங்கிறத பார்த்தோம். ஓகே, ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா அப்படி இடிச்சுக்கிட்டே இருக்கும், அப்படியே லைட்டாக நகர்ந்துக்கிட்டே போகும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டில். அதுதான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஓகே, இப்படி ரேண்டம் மோஷன் பண்ணிக்கிட்டே அப்படியே லைட்டாக இப்படியே நகர்ந்துக்கிட்டே போச்சுன்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே இருக்குது, அப்படியே இப்படி ரேண்டம் மோஷனில் அப்படியே லைட்டாக லெஃப்ட்டில் நடந்தே போச்சுன்னா அது வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா ஃபார்முலாஸ் பார்த்தோம் முக்கியமாக. ஓகே, இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ்லாம் மட்டும் பார்க்கணுன்னாக்கா நேற்று வந்து இந்த எல்லா ஃபார்முலாவும் நம்ம டெரைவ் பண்ணோம். இங்கே இருக்குது பாருங்கள். VD ஈக்குவல் டு மைனஸ் E divided by M. ஓகே, இன்ட்டு டவ் ஆவரேஜ். ஓகே, இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டில் இருக்கும்போது இதை ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இந்த சாப்டரில். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு எதுக்கு நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ஃபார்முலா VD ஈக்குவல் டு EV divided by ML இன்ட்டு டவ் ஆவரேஜ். ஓகே, இல்லை எல்லா வேல்யூஸ் உங்களுக்கு தெரியும்ல. சார்ஜ் அண்ட் எலக்ட்ரான், வீனானது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், லென்த் ஆஃப் த கண்டக்டர். டவ் ஆவரேஜ்னால் ரிலாக்ஸேஷன் டைம் சொன்னேன், 2 கொலிஷனுக்கு நடுவில் இருக்க டைம் which is relaxation time. ஓகே, அதுக்கப்புறம் I equal to V நான் ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சோம், drift velocity and electric charge. ஓகே, charge on the electron and free electron per unit mass. N equal to என்னது, free electron per unit volume. ஓகே, என்னன்றது free electron per unit volume and Aங்கிறது area of cross section and finally V equal to நம்ம ml divided by NE rho square tau into A. இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. வேறு இது எல்லாமே ஒரு கான்ஸ்டன்ட் அட் given temperature. ஸோ V is directly proportional to I. ஹோம்ஸோட பேசிக் இங்கேருந்து ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து நம்ம நேற்று கிளாஸில் பார்த்தோம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து we will start with electrical resistance. ஓகே, electrical resistance ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஐடியா இருக்கும். ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மெட்டீரியல் டு obstruct electric current தான் என்னது, எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு கண்டக்டர் வச்சுட்டேன். ஓகே, இங்கே இருக்குது கண்டக்டர் இருக்குது, இந்த இடத்துல வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல்ஸ். ஓகே, ஸோ now current is flowing from this positive to negative. am I right? அப்போ என்ன சொல்லலாம், எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஆக்டிங் இன் திஸ் டைரக்ஷன். அப்போ என்ன ஆகும், இந்த கண்டக்டர்ஸ்குள்ளே இருக்க எலக்ட்ரான்ஸ் வில் ஸ்டார்ட் மூவிங் டுவர்ட்ஸ் த பாசிட்டிவ் சார்ஜ். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் சைடில் தான் நம்மளோட எலக்ட்ரான்ஸ் வில் ஸ்டார்ட் மூவிங். ஓகே, ஸோ இந்த சைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு போகுதுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும்னா இந்த சைடில் உள்ளுக்குள்ளே எலக்ட்ரான்ஸ் வில் ஸ்டார்ட் மூவிங் இன்சைட் திஸ் கண்டக்டர் இன் திஸ் டைரக்ஷன். am I right? ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து எந்த வெலாசிட்டியில் மூவ் ஆகும், ஆப்வியஸ்லி ட்ரிஃப்ட் வெலாசிட்டியில். ஓகே, நவ் இதெல்லாமே நம்ம நேற்று கிளாஸ்லையும் இன்ட்ரடக்ஷனில் பார்த்தோம். ஓகே, இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா கர்னல்ஸ்ன்ட்டு ஒன்று சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? கர்னல்ஸ் என்ன, இப்போ ஒரு ஆட்டம் இருக்கா, ஆட்டமில் நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும் பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு பாஸ் பண்ணனால நெகட்டிவ் சார்ஜெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அப்போ நடுவில் பாசிட்டிவ் சார்ஜஸ் நிறைய இருக்கும். am I right? ஸோ அப்போ இந்த the negatively charged electron when it is trying to move with a velocity,
என்ன ஆகும், போயிட்டு இந்த பாசிட்டிவ்லி சார்ஜ் கர்னல்ஸ் கூட வந்து கொலைட் ஆகும். அதனால தான் என்ன ஆச்சு, இதோட வெலாசிட்டி வந்து திரும்பவும் அகைன் 0 ஆகிடுச்சு. அப்புறம் திருப்பி தெர்மல் வெலாசிட்டி வச்சு இது வந்து வெளியே வர 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 திருப்பி வெலாசிட்டி 0 ஆகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஸ்டாப்ட் அட் பர்டிகுலர் டைம். am I right? இந்த மூமெண்ட்டை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா அப்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம். ஓகே, திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மெட்டீரியல் டு அப்ஸ்ட்ராக்ட் த எலக்ட்ரிக் கரண்ட், மூவிங் சார்ஜை தான் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் சொல்கிறோம். திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெட்டீரியல் டு அப்ஸ்ட்ராக்ட் த எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் டர்ம்ட் as what? யுவர் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இதோட சிம்பிள் என்னன்னா ஆர். ஓகே, இன் ஜென்ரல் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னென்னா V/I, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அண்ட் கரண்ட்டோட ரேஷியோ தான் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இதோட யூனிட் பார்த்தோம்னாக்கா வியோட யூனிட் என்ன வோல்ட்டு, ஐயோட யூனிட் என்ன ஆம்பர், வோல்ட் பர் ஆம்பர்னு சொல்லாமல் பட் ஓம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, வோல்ட் பர் ஆம்பர் சொல்ல மாட்டோம், ஓம்ஸ்ன்னு சொல்லுவோம், விச் இஸ் நத்திங் பட் த யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இது வரைக்கும் என்ன புரிஞ்சா? ஓகே, பிகாஸ் ஆஃப் திஸ் த கொலிஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் ரெடியூஸ். ஓகே, திஸ் கேவ் பட் டு ரெசிஸ்டன்ஸ். இந்த கதையெல்லாம் புரிஞ்சிச்சுல, பிகாஸ் ஆஃப் த கர்னல்ஸ் எலக்ட்ரான்ஸ் போய் ஹீட் பண்ணுறப்ப ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கிது. இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஓகே, இந்த ஃபார்மில் பார்த்தோன்னே எல்லாருமே ஹோம்ஸ் லா கூட வந்து கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஓகே, ஆக்சுவலாக இது ஹோம்ஸ் லா கிடையாது. ஹோம்ஸ் லான்னா என்னதுனாக்கா V is directly proportional to I. Okay, V is equal to R into I பார்ப்பீங்க, where R is a constant. ஓகே, பட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, இந்த இடத்துல இந்த கொலிஷன் ஆகிற பாசிட்டிவ் சார்ஜ் நிறைய இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகம். ஓகே, ஸோ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஜென்ரலாக ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா இதுதான். இதை வந்து ஹோம்ஸ்னால் கூட கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே, கிளியர்? இது வரைக்கும் புரிஞ்சா? ஸோ இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணலாம். எப்படின்னா நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த வீணா வச்சு டெரைவ் பண்ணலாம். சரியா, ஃபார்முலாஸ்லாம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். I = வீணான்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல. ஸோ என்ன பண்ணுறேன், இந்த ஐயில் VDயோட ஃபார்முலாவை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். VD இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட்? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ என்ன VDயை வந்து என்ன எழுதலாம்? 1 minute, just 1 minute. ஸோ VD இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். EV/ml into tau. Am I right? EV/ml into tau. இது அப்படி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். EV/ml into tau. ஓகே, ஸோ இதனால் என்ன ஆகிடுச்சுன்னா E into E என்னது E². ஸோ NE² tau /ml into ஏரியா into V வந்துடுச்சு. ஓகே, ஸோ இதுதான் நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகே, லாஸ்ட்டு நம்ம நேற்று கடைசியாக இந்த இடத்துல தான் விட்டோம். ஓகே, இந்த இடத்துல தான் விட்டோம் நம்ம. சரியா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் இதில் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வியை வந்து இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் V/I எழுத போகிறேன். ஏன் அப்படி எழுதுறேன்னா எனக்கு என்ன வேணும், இப்போ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வேணும். ஓகே, I know that V/I = ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இந்த இடத்துல எனக்கு வந்து V தெரியுது, I இருக்குது. ஸோ எனக்கு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வேணுன்றனா இந்த ஐயை இந்த சைடு கொண்டு வரேன், மீதி இருக்கிறது எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போகிறேன். ஓகே, அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, V/I = ml/NE² tau into A வருதா? V/I = ml into NE² tau into A. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதை நல்லா கவனிச்சிங்கன்னா V/I = R. ஓகே, நோ பிரச்சனை. ஓகே, இப்போ இந்த M, இந்த N, E, ஓகே, E² அண்ட் tau இந்த டேர்ம் மட்டும் பாருங்கள், எல்லையும் ஏவும் விற்றுருங்க. சரியா, இது எல்லாமே கான்ஸ்டன்ட் தானே, நல்லா யோசிச்சு பாருங்கள். மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் ஆப்வியஸ்லி கான்ஸ்டன்ட். என்னென்னு சொல்லியிருக்கேன், ஃப்ரீ எலக்ட்ரான் பர் யூனிட் வால்யூம். ஓகே, பர் யூனிட் வால்யூம் எவ்வளோ ஃப்ரீ எலக்ட்ரான், அதுவும் வந்து கான்ஸ்டன்ட் தான். ப்ரொவைடட் எப்போ டெம்பரேச்சர் நம்ம வந்து அதிகமாகனா இந்த என்னோட வேல்யூ கண்டிப்பாக வேரி ஆகிடும். ஓகே, பட் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் இப்போ அசியூம் பண்ணோம்னா இந்த எண்ணும் கான்ஸ்டன்ட். ஈன்றது சார்ஜ் ஆன் எலக்ட்ரான், இது எப்போவுமே கான்ஸ்டன்ட். ஓகே, அண்ட் டவுன்றது என்னது, ரிலாக்ஸேஷன் டைம், ஆவரேஜ் ரிலாக்ஸேஷன் டைம், இதுவும் வந்து கான்ஸ்டன்ட் தான். டெம்பரேச்சர் நம்ம as soon as we keep the temperature constant, இதுவும் வந்து கான்ஸ்டன்ட். அப்போ இதில் இருக்க எல்லா டேர்மே கான்ஸ்டண்ட்டாக. அப்போ இந்த எல்லா கான்ஸ்டன்ட்டையுமே நான் என்ன பண்ணிட்டேன், லென்த் வந்து வேரி ஆகும். கரெக்டு தான், கண்டக்டருக்கு ஒரு கண்டக்டருக்கு ஒரு லென்த்து, ஏரியா வந்து ஒரு ஏரியா வேரி ஆகும். அப்போ இந்த ஃபுல் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை நான் ஒரே டேர்மாக சொல்ல போகிறேன், which is nothing but rho. ஓகே, R = ρl/A. இதுதான் வந்து நீங்கள் லாஸ்ட் இயர் வரைக்கும் படிச்சிருப்பீங்க. ரோ வந்து ரெசிஸ்டிவிட்டின்னு பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ வந்து இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க. லாஸ்ட் இயர் வந்து ஜஸ்ட் இந்த ரெசிஸ்டிவிட்டிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அது அப்படியே அப்ளை பண்ணிங்க. பட் இப்போ வந்து உங்களால் இந்த ரெசிஸ்டிவிட்டியவே கால்குலேட் பண்ண முடியும். ஒரு கிவன் மெட்டீரியலுக்கு உங்களால் ரெசிஸ்டிவிட்டியே கால்குலேட் பண்ண முடியும். சரியா, ஸோ R = ρl/A இப்படி தான் வந்து வந்துச்சு. சரியா, கிளியர்?
ஸோ இப்போ இதை வந்து கவனிங்க, கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. இல்லை எல்லாமே இந்த எல்லா டேர்மும் தெரியும்ல. எம்னா மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், இல்லைனா லென்த் ஆஃப் த கண்டக்டர், ஈனா சார்ஜ் ஆன் எலக்ட்ரான், ஆவரேஜ் ரிலாக்ஸேஷன் டைம், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், ரோனா ரெசிஸ்டிவிட்டி. ஓகே, ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் தெரியும்ல. ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் நத்திங் பட் ஓம் மீட்டர். ஓகே, அது எப்படி வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? நவ் சி, இப்போ பாருங்கள், இந்த இடத்த நல்லா கவனிங்க. கொஷின் உங்களுக்கு என்னென்னா ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் இஸ் ரெசிஸ்டன்ஸ் டிபெண்ட் ஆன் லென்த் அண்ட் ஏரியா. என் கொஷின் என்ன, ரெசிஸ்டன்ஸ் வந்து லென்த் அண்ட் ஏரியா ஆஃப் த கண்டக்டராக டிபெண்ட் ஆகிருக்கானா? டெஃபினெட்லி வில் டெல் எஸ். கரெக்டாக? ரெசிஸ்டன்ஸ் இஸ் டிபெண்ட் ஆன் லென்த் அண்ட் ஏரியா. ஆப்வியஸ்லி கரெக்டாக. நம்ம லென்த்தை மாற்றிட்டோம்னா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ மாறிடும், ஏரியா மாற்றினா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ மாறிடும். ஓகே, அதே மாதிரி டஸ் ரெசிஸ்டிவிட்டி டிபெண்ட் ஆன் லென்த் அண்ட் ஏரியான்னு கேட்குறேன். அப்போ என்ன சொல்வீங்க? எஸ்ஸா? ஏன்னா இந்த ஃபார்முலாவில் லென்த் அண்ட் ஏரியா இருக்குது, ஸோ எஸ்ன்னு சொல்வீங்களா? டெஃபினெட்லி நாட். கரெக்டாக நம்ம லாஸ்ட் இயரே படித்தோம், ரெசிஸ்டிவிட்டி இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டாக? ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம வந்து இது வந்து லென்த் அண்ட் ஏரியா டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லக்கூடாது. ரெசிஸ்டிவிட்டியோட ஆக்சுவல் ஃபார்முலா என்னென்னா இதுதான். ஓகே, நான் தனியாக எழுதிருப்பேன். இங்கே பாருங்கள், this is the actual formula of resistivity. Okay, இப்போ சொல்லுங்கள், does resistivity dependent on length and area? Definitely not. இந்த ஃபார்மில் எங்கே லென்த் எங்கே ஏரியா இருக்குது? Definitely not. Okay, resistivity is only dependent on mass of the electron, okay, charge on the electron, relaxation time and free electron per unit volume. சரியா? இதுதான் ரெசிஸ்டிவிட்டியோட ஃபார்முலா. இது வரைக்கும் கிளியராக? ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டிவிட்டி எல்லாம் ஓகேல? ஓகே, இஃப் இட் இஸ் கிளியர் வி கேன் கோ வித் த நியூமரிக்கல்ஸ். ஓகே, நியூமரிக்கல்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகே, சி ஃபர்ஸ்ட் நியூமரிக்கல் பாருங்கள். A wire of length L has a resistance R. This wire is stretched twice its original length. Okay, find the new resistance. Okay, a wire is of length L has a resistance R. ஸோ இனிஷியலாக ஒரு வயரோட லென்த் L இருக்குது, இதோட ரெசிஸ்டன்ஸ் Rன்னு வச்சுப்போம். இப்போ இந்த வயரை டபுள் ஆக்கிட்டாங்க. ஓகே, டபுள் ஆக்கினனால இதோட நியூ ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ how will you do this? சிம்பிள், ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் கவனிங்க. இனிஷியலாக எப்படி இருக்குது? தேர் இஸ் அ ஒயர். ஓகே, ஓகே ஸோ இனிஷியலி வி ஆர் ஹேவிங் அ ஒயர். ஓகே, இதோட லென்த் எல், இதோட ஏரியா ஏ. ஓகே, லெட் அஸ் அஸ்யூம் த ரெசிஸ்டிவிட்டி ஆஸ் ரோ. ஓகே, ரோ வந்து இதோட ரெசிஸ்டிவிட்டி. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் ஒயர் வந்து சிம்பிள் ஃபார்ம்ல ரோ எல் பை ஏ. ஓகே, ரோ எல் பை ஏ. நவ் திஸ் ஒயர் இஸ் ஸ்ட்ரெச் டபுள். ஓகே, 2 டைம்ஸ் எடுத்தாச்சு. அப்போ என்ன ஆகும்? இதோட லென்த் வந்து 2L ஆகிடுச்சு. ஏரியா வந்து சேம் ஏரியா இருக்குமா, டிஃப்ரெண்ட் ஏரியா இருக்குமா? ஏரியா வந்து இப்போ மாறி இருக்கும். ஸோ லெட் அஸ் அஸ்யூம் இட் இஸ் A dash. ஓகே, இதோட ரெசிஸ்டிவிட்டி சேமாக இருக்குமா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா? ரெசிஸ்டிவிட்டியும் சேமாக இருக்கும். நான் என்ன சொன்னேன்? ரெசிஸ்டிவிட்டி இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மெட்டீரியல். இது ரெண்டும் ஒரே மெட்டீரியல் தானே. ஓகே, இதை சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை கொஸ்டினில். ஏன்னா இந்த ஒயர் தான் ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம இப்படி கொண்டு வந்துட்டோம். ஸோ ரெசிஸ்டிவிட்டி இதுக்கும் சேம் தான். ஓகே, ஒன்லி திங் இஸ் ஏரியா அண்ட் லென்த் மாறிடுச்சு. ஓகே, இப்போ சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ வி நோ தட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் மெட்டீரியல் இஸ் கிவன் அஸ் R டேஷ்னு வச்சுக்கலாமா? R டேஷ் ஈக்குவல் டு ரோ இன்டூ எல் பை ஏ. ஸோ ரோ இன்டூ எல் என்னது இந்த இடத்துல 2L இன்டூ ஏ வந்து ஏ வந்து A டேஷ். ஓகே, ஸோ இப்போ நமக்கு A டேஷ் கண்டுபிடிக்கணுமா? சரியா? ஸோ இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த வயரை தான் நம்ம இவ்வளோ பெருசாக மாற்றிருக்கோம். ஓகே, அப்போ இந்த வயர் எவ்வளோ வால்யூம் இருந்துச்சோ அதே வால்யூம் தானே இந்த வயரும் இருக்கும். ஆமாம், ரைட்? ஸோ வால்யூம் கன்சர்வேஷனை நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம். ஓகே, சின்ஸ் வால்யூம் இஸ் கான்ஸ்டன்ட் இன் போத் த கேஸ், வால்யூம் கன்சர்வேஷனை யூஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு A டேஷோட வேல்யூ வேணும். A டேஷோட வேல்யூ தெரிஞ்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து R டேஷ் எவ்வளோ இன் டர்ம்ஸ் ஆஃப் Rன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ வால்யூம் கன்சர்வேஷன் எப்படின்னா இதோட வால்யூம் என்ன? ஏரியா இன்டூ லென்த், இதோட வால்யூம் should be equal to A dash into 2L. am I right? So அதுதான் நம்ம அப்ளை பண்ணும். கன்சர்விங் த வால்யூம் A into L equal to A dash into 2L. ஓகே, இங்கே வந்து நமக்கு A டேஷோட வேல்யூ வேணும். ஸோ இந்த எல்லோ கேன்சல். இங்கே வந்து A dash equal to A by 2 ஆகிடுச்சு. ஓகே, ஸோ சப்ஸ்டிடியூட்டிங் த வேல்யூ ஆஃப் A dash here you will get rho dash equal to rho into 2L divided by A by 2. ஓகே, இதை சால்வ் பண்ணோம்னா R dash equal to 4 into rho L by A. ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு என்ன தெரியும்? rho L by A equal to Rன்னு தெரியும். ஸோ சப்ஸ்டிடியூட்டிங் த R here, R dash equal to 4 times of R. அப்போ இந்த ஒயருக்கு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ ஆகிடுச்சு? 4 times the normal ஒயர். ஓகே, ஏன் இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா இந்த இடத்துல ஏரியா அதிகமாக இருந்துச்சா? ஓகே, இந்த இடத்துல ஏரியா கம்மியாகிடுச்சு. கம்மியான ஏரியாவில் டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். கரெக்டாக? இப்போ வந்து பெரிய பைப்பு இருக்குது. இந்த பெரிய பைப்பில் தண்ணி போகிறது கஷ்டமா, இல்லை வந்து சின்ன பைப்பில் தண்ணி போகிறது கஷ்டமா? ஆப்வியஸ்லி சின்ன பைப்பில் தண்ணி போகிறது தான் கஷ்டம். ஓகே, அதனால தான் இந்த இடத்துல 4 times ஆகிடுச்சு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, புரிஞ்சா? கிளியர்?
இதுக்கு ஒரு சூப்பரான ஷார்ட் ட்ரிக் இருக்குது. இது வந்து சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாமுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு சூப்பர் ஷார்ட் ட்ரிக் ஒன்று இருக்குது. அது வந்து இன்னும் ஒரு 2 கொஷின் போட்டுவிட்டு அப்புறம் மாற்றி சொல்கிறேன். சரியா? ஸோ கவனிங்க. இப்போ இது வந்து இந்த கொஷின் போடுங்க. இதை நீங்களே போட்டு பாருங்க முடிஞ்ச வரைக்கும். வயர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இஸ் கம்ப்ரெஸ்ட். இந்த வாட்டி வந்து கம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. டு half of its original length find the new resistance. ஓகே, ஸோ இனிஷியலாக ஒரு வயர் லென்த் எல் இருக்குது. ஓகே, இதை வந்து எல்ன்றது இதோட லென்த்து, ரோன்றது இதோட ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டிவிட்டி, ஏன்றது இதோட ஏரியா. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் வயர் இஸ் ரோ எல் பை ஏ. ஓகே, இப்போ இந்த வயரை நம்ம என்ன பண்ணிட்டோம், கம்ப்ரெஸ் பண்ணிட்டோம். கம்ப்ரெஸ் பண்ணி L/2 லென்த்துக்கு மாற்றிட்டோம். கம்ப்ரெஸ் பண்ண ஆப்வியஸ்லி இது வந்து என்ன ஆகிடும், ஏரியா வந்து பெருசாகிடும். ஸோ லெட் இஸ் பி ஏ டேஷ். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஏ டேஷோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? அப்ளைங் கன்சர்வேஷன் ஆஃப் வால்யூம். ஓகே, ஸோ ஏ இன்ட்டு எல் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்ட்டு L/2. ஏ இன்ட்டு எல் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்ட்டு L/2. இதில் ஏ டேஷோட வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா ஏ டேஷ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் எல். ஓகே, ஏ டேஷோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் 2 times ஆஃப் ஏ. எல்லுன்னு சொல்லிட்டேன். 2 times ஆஃப் ஏ. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் என்ன, ஆர் டேஷ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு எல் பை ஏ. ஸோ இந்த இடத்துல எல் வந்து L/2, ஏ வந்து ஏ டேஷு. ஏ டேஷ்க்கு பதிலாக 2a போட்டுக்கலாம் டேரெக்டாக. ஓகே, ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகும், இதெல்லாம் சால்வ் பண்ணோம்னா யூ வில் கெட் ரோ எல் டிவைடட் பை 4a. சரியா? ஸோ இப்போ என்ன ஆச்சு, எல் வந்து இதை வந்து ஆர்னு போட்டுக்கலாமா? ரோ எல் பை ஏ ஈக்குவல் டு ஆர். ஸோ ஆர் டேஷ் ஈக்குவல் டு R/4. ரெசிஸ்டன்ஸில் 1/4 ஆகிடுச்சு வென் யூ ஆர் இன்க்ரீஸிங் த ஏரியா. ஓகே, ஸோ இது வந்து டைரக்ட் மெத்தட், இது வந்து கன்வென்ஷனல் மெத்தட். ஓகே, ஒரு வேளை ஸ்கூலில் கேட்டாங்கன்னா நம்ம இந்த மெத்தடில் போகணும். ஓகே, இது போக ஷார்ட் ட்ரிக் ஒன்று இருக்குது. ஓகே, ஷார்ட் ட்ரிக் என்னன்னாக்கா, ஆர் டேஷ் ஈக்குவல் டு என் இன்ட்டு ஆர் ஸ்கொயர், என் ஸ்கொயர் இன்ட்டு ஆர். ஆர் டேஷ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் இன்ட்டு ஆர். இதுதான் வந்து ஒரே ஒரு ஃபார்முலா. இதே ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா ஒரே செகண்டில் ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, இப்போ இல்லை என் என்னன்னாக்கா, நம்பர் ஆஃப் டைம்ஸ் லென்த் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 times மாற்றிட்டாங்கன்னா 2L வரும். ஓகே, ஹாஃப் ஆக்கிட்டாங்கன்னா L/2 வரும். ஓகே, n ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டைம் இட் இஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். இன்க்ரீஸ்னால் 2, 3, 4ன்னு வரும். டிக்ரீஸ்னால் 1/2, 1/3 எவ்வளோ டிக்ரீஸ் பண்ண சொன்னாங்களோ அது வந்து 1/L எழுதிப்பீங்க. சரியா? ஓகே, அப்போ இந்த 2 கொஷின் இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா ஒரே செகண்டில் ஆன்சர் வந்துடும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், we know that r dash equal to n square into r. am I right? ஸோ இப்போ இந்த இடத்துல a wire of length L has resistance r, the wire stretch twice its original lengthன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ twiceனால் 2 போட்டுக்கணும். சரியா? ஜஸ்ட் n equal to 2 போட்டிங்கன்னா 2 2s are என்னது 4r. ஸோ அதான் நமக்கு ஆன்சர் வந்துச்சு 4r. ஓகே, ஸோ இந்த கேஸை பாருங்கள், a wire of resistance r is compressed to half of its original length. அப்போ இந்த இடத்துல வந்து n என்னது half, 1/2. அப்போ 1/2 whole square into r ஆன்சர் வரணும். ஸோ 1/2 is r/4. ஓகே, ஸோ அதான் உங்களுக்கு ஆன்சர் வந்துச்சு. ஓகே, ஸோ அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு கொஷின் போடுங்க. வயர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஒமேகா. சரியா? ஒரு வயருக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர் ஒமேகா கொடுத்துட்டாங்க. இஸ் ஸ்ட்ரெச்டு 10 times its original length. ஓகே, ஃபைண்ட் த நியூ ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து ஜேஇயில் உட்காந்து இந்த மாதிரி வால்யூம் கன்சர்வேஷன் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த சம்க்கு வேஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, டக்குன்னு என்ன பண்ணிடணும், n ஸ்கொயர் இன்ட்டு ஆரில் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்னக்கு என்ன வேல்யூ வரும், wire of resistance r omega stretch 10 times the original length. அப்போ n equal to 10. அப்போ 10 square into r னு வரும். 10 tens are 100. 100 into r னு வரும். இந்த இடத்துல r ஓட வேல்யூ கொடுத்துறாங்க. அது சப்ஸ்டியூட் பண்ணாக்கா 300 ஆன்சர் வரணும். சரியா? இந்த இடத்துல பாருங்கள், r dash equal to n square into r. So r dash equal to 10 tens are 100 into 3, which is nothing but 300 ohm. Okay. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிம்பிள் கொஷின். இப்போ கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸோட லெவலப் பண்ணுவோம் கொஷின்ஸை. ஓகே, லிசன் பண்ணுங்கள். கொஷின் வந்து நான் வேர்பலாக சொல்லுவேன், லிசன் பண்ணுங்கள். சரியா? சரி, ஒரு க்யூப் எடுத்துட்டேன் நான். ஓகே, இஃப் யூ வாண்ட் யூ கேன் லிசன் டு மை கொஷின் அண்ட் ரைட் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் கொஷின். சரியா? நான் வந்து வேர்பலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு க்யூப் எடுத்துட்டேன். ஓகே, இந்த க்யூப்பில் ஓகே இந்த சைடு க்யூப் இருக்குல்ல, இந்த சைடு வந்து இதை ஏன்னு வச்சுக்கிறேன், இதை பின்னு வச்சுக்கிறேன், இதை சின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஏபிசி வந்து இதோட சைடு. ஓகே, ஸோ இதுதான் வந்து க்யூப். ஓகே, இதை வரைஞ்சிக்கோங்க. இப்படி ஒரு க்யூப் இருக்குது. ஓகே, ஏபிசி வந்து இதோட சைடு. ஓகே, இப்போ இந்த க்யூப்பில் நான் என்ன பண்ணுறேன், கரண்ட் பாஸ் பண்ண போகிறேன். ஓகே, வேறு ஃபேஸில் பாஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் கரண்ட்டை கொடுத்து இந்த சைடு கரண்ட் எடுக்கிறேன். சரியா? இது வந்து லெட் அஸ் அஸ்யூம் திஸ் இஸ் ஃபேஸ்
let us assume this is one phase. Okay, அடுத்து வந்து என்ன பண்ணுறேன், மேலே கரண்ட் கொடுத்து கீழே கரண்ட் எடுக்கிறேன். சரியா, ரெண்டு விதத்தில் கரண்ட் கொடுக்குறேன். சரியா, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஃபைண்ட் மீ த ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ், இதை வந்து ஃபேஸ் நம்பர். இப்போ இந்த கொஷின் புரிஞ்சில, க்யூபில் வந்து ஏபிசி சைடு இருக்குது. ஓகே, இந்த பக்கம் கரண்ட் கொடுத்து இந்த பக்கம் எடுக்கிறேன். இது ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்ட். ஓகே, இந்த மாதிரி ரெண்டு கரண்ட் கொடுத்துருக்கேன். சரியா, நவ் இது வந்து let us assume this is first phase, இது செகண்ட் ஃபேஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ். ஃபஸ்ட் வந்து கரண்ட் வந்து 1லேருந்து 2க்கு போகுது, அடுத்து வந்து 3லேருந்து 4க்கு அனுப்புகிறேன். சரியா, ஸோ ஐ எம் ஆஸ்கிங் யூ வாட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் when current is traveling from 1 to R12 என்னது, அதே மாதிரி வாட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் when current is traveling R34. ஓகே, இதுதான் என்னோட கொஷின். வாட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் 1, 2 and 3, 4. ஓகே, 1, 2 and 3, 4. ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு எப்படி ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்பீங்க? ஓகே, ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன தெரியும், R ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. ஆமாம், ரேட் ரோ வந்து ஆப்வியஸாக மாற போகிறது இல்லை. ஓகே, லென்த்தில் என்ன எடுப்பீங்க? ஓகே, let us assume this is the first phase 1, 2 R12 கண்டுபிடிக்கணும். லென்த் என்னது, கரண்ட் மூவ் ஆகிற டைரெக்ஷனாக லென்த்துன்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ கரண்ட் இந்த சைடு மூவ் ஆகுது, அப்போ இதோட லென்த் என்னவாக இருக்கும், லென்த் வில் பி திஸ் சைடு. ஓகே, இது என்ன சைடு, இது லென்த் இஸ் அப்போனா ஏபிசி, அப்போ சி தான் இதோட லென்த். ஓகே, அப்போ ரோ இன்டூ சி வந்துடுச்சு. ஏரியா என்னது, கரண்ட்டுக்கு பர்பண்டிகுலர் டைரெக்ஷன் ஏரியா. அப்போ இதோட ஏரியா என்ன வரும், இதுதான் இதோட ஏரியா. ஓகே, பர்பண்டிகுலர் டைரெக்ஷன். அப்போ ஏரியா என்னது, ஏ இன்டூ பி தான் இதோட ஏரியா வரும். சரி, ஏ இன்டூ பி. ஸோ ரோ இன்டூ சி டிவைடட் பை ஏ இன்டூ பி தான் இதோட ஆன்சர். ஓகே, ரோ இந்த இடத்துல எழுதியிருக்கேன் பாருங்கள், ரோ இன்டூ சி டிவைடட் பை ஏ இன்டூ பி. ஓகே, செகண்ட் பாருங்கள், செகண்ட் என்ன சொன்னேன், 3, 4 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 3க்கும் 4க்கும் கரண்ட் போச்சுன்னா. ஓகே, அதே மாதிரி ரோ இன்டூ எல் என்னது, இந்த சைடில் கரண்ட் போகுது, அப்போ லென்த் என்னவாக இருக்கும், இந்த கிராஸ் செக்ஷனோட லென்த் தான் லென்த்து. ஓகே, அதாவது பி, ரோ இன்டூ பி டிவைடட் பை ஏரியா என்னது, பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், கரண்ட்டுக்கு டைரெக்ஷனுக்கு பர்பண்டிகுலராக இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது, விச் இஸ் ஏ இன்டூ சி. ஸோ இதான் உங்களோட செகண்ட் ஃபேஸுக்கு அர்த்தம். இந்த மாதிரி எந்த ஃபேஸ் கேட்டாலும் நீங்கள் வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, ஸோ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஏரியா எடுக்கணும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட்டு லென்த் எடுக்கணும். சரியா, அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, 5, 6க்கு ஒரு வேளை கரண்ட் வந்துச்சுன்னா என்னென்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, let us assume this is 5, 6 உள்ளேருந்து இப்படி வெளியே வருது. ஓகே, இந்த கிராஸ் செக்ஷனில் இப்படி வெளியே வருது, அதுக்கு என்ன நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகே, ஆன்சர் வந்து உங்களுக்கு RA டிவைடட் பை CBன்னு வருதான்னு பார்த்து சொல்லுங்கள். சரியா, ஓகே. ஸோ இப்போதுலேருந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் கொஷின் பார்ப்போம், கொஞ்சமாக டெவலப் பண்ணலாம் நம்ம கொஷனை. சரியா, ஸோ இப்போ பாருங்கள், என்னோடய கொஷின் நல்லா கவனிங்க. ஒரு ஹாலோ சிலிண்டர் இருக்குது. ஓகே, டயக்ராம் வேணால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், கவனிங்க. ஒரு ஹாலோ சிலிண்டர். ஓகே, ஹாலோ சிலிண்டர்னா ஒன்றும் இல்லை, இதோட கிராஸ் செக்ஷன் வரைகிறேன். ஓகே, இது வந்து பெரிய சிலிண்டர், இதுக்குள்ளே ஒரு சின்ன சிலிண்டர் ஒன்று இருக்குது. ஓகே, இதுதான் ஹாலோ. இது உள்ளே வந்து ஒன்றும் மெட்டீரியல் இல்லை, இந்த இடத்துல ஃபுல்லாக மெட்டீரியல்ஸ் இருக்குது. சரியா, அந்த சிலிண்டரை வந்து நான் இப்படி வரைஞ்சிருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்கு. சரி, ஹாலோ சிலிண்டர் எடுத்திருக்கேன். இதோட சிலிண்டரோட எக்ஸ்டர்னல் ரேடியஸ் வந்து R1. ஓகே, அவுட்டர் ரேடியஸ் வந்து R2, இன்னர் ரேடியஸ் வந்து R1. ஓகே, ஸோ R1 அண்ட் R2 இன்னர் அண்ட் அவுட்டர் ரேடியஸ் சொல்லிட்டேன். ஓகே, கரண்ட் வந்து இதை வந்து ஃப்ளோ பண்ண வைக்கிறோம் இந்த டைரெக்ஷனில். ஓகே, ஐ எம் பாசிங் கரண்ட் இன் திஸ் டைரெக்ஷன். ஓகே, எழுதிக்கோங்க. கரண்ட் வந்து இதோட லென்த்தோட டைரெக்ஷனில் ஃப்ளோ பண்ண வைக்கிறோம். சரியா, எனக்கு என்ன வேணும்னா இதோட ரெசிஸ்டன்ஸ் வேணும். கொஷன் இஸ் வாட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் சிலிண்டர். ஓகே, ஸோ எப்படி ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம், ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ரோ இன்டூ எல் டிவைடட் பை ஏ. ஓகே, எல் வந்து பிரச்சனை இல்லை, இந்த டைரெக்ஷனில் கரண்ட் போகுது, எல் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, பட் ஏரியா என்ன எடுப்பீங்க, இது ஒரு சிலிண்டராக இருந்துச்சுனாக்கா, ஒரு ஃபுல் சிலிண்டராக இருந்துச்சுன்னா ஏரியா வந்து இதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா எடுத்துக்கலாம், டேரெக்டாக πr² எடுத்துக்கலாம். ஓகே, பட் இது ஒரு ஃபுல் சிலிண்டர் கிடையாது, இதோட கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்குது, நடுவில் கொஞ்சம் காணும். ஓகே, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். சரியா, ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல நோ மெட்டீரியல், அப்போ நமக்கு இதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா தேவைப்படுது. ஓகே, கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் ஹாலோ சிலிண்டர் உங்களுக்கு தெரியுமா, அவுட்டர் ஏரியா மைனஸ் இன்னர் ஏரியாவோட ஸ்கொயர், அதாவது πr² ஜென்ரலாக போடுவோம், பட் ஹாலோ சிலிண்டருக்கு πr1² மைனஸ் R2², அவுட்டர் மைனஸ் இன்னரோட ஸ்கொயர் பண்ணணும். சரியா, ஸோ அதான் இங்கே வந்து R2 வந்து அவுட்டர் எடுத்தோன்னா R2² மைனஸ் R1². ரொம்ப சிம்பிள், முடிஞ்சு. ரோ எல் இன்ட்டு πr2 மைனஸ் R1². உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா அந்த ஏரியாவை? ஓகே, ஸோ அதுக்காக தான் இந்த கொஷின் கொடுத்துருக்கேன். ஏரியாவை வந்து ஃபீல் பண்ணுங்கள், எந்த ஏரியாவில் வந்து நமக்கு கரண்ட் பாஸ் ஆகுது. இந்த சைடில் கரண்ட் பாஸ் ஆச்சு, இதோட பர்பண்டிகுலர் ஏரியா இது தான். சரியா, ஸோ அதனால தான் பர்பண்டிகுலர் ஏரியா இது.
ஓகே, ஸோ இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. இப்போ சூப்பரான ஒரு கொஷின், இன்றைக்கி கிளாஸ்லேயே நல்ல கொஷின் எதுன்னா இதுதான். சரியா, கொஷின் பாருங்கள், ரொம்ப சிம்பிள். ஓகே, ரொம்ப சிம்பிள், நல்லா கவனிங்க. கான்செப்ட்ஸ் இருக்குது இந்த கொஷினில். சரியா, அதே ஹாலோ சிலிண்டர் எடுத்திருக்கேன் நான். ஓகே, அதே ஹாலோ சிலிண்டர் எடுத்திருக்கேன். இதோட இன்னர் ரேடியஸ் வந்து R1, அவுட்டர் ரேடியஸ் R2, இதோட லென்த் வந்து L. ஓகே, பட் இந்த வாட்டி என்ன பண்ணிட்டேன், நான் கரண்ட் இப்படி பாஸ் பண்ணலை. ஓகே, கரண்ட்டை நான் இப்படி பாஸ் பண்ணலை. ஐ எம் கோயிங் டு பாஸ் கரண்ட் ஃப்ரம் த இன்னர் டைரெக்ஷன். ஓகே, இப்போ சிலிண்டருக்கு உள்ளே பார்த்தோம்னா ஒரு ஹாலோ எம்டி ஸ்பேஸ் இருந்துச்சுல. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த உள்ளே இருக்க எம்டியில் ஒயரெல்லாம் கொடுத்துட்டேன். ஒயரெல்லாம் கொடுத்து இப்படி கரண்ட்டை பாஸ் பண்ணிட்டேன் நான். ஓகே, ரேடியல் டைரெக்ஷனில் ஃபுல்லாக இப்போ கரண்ட் வருது. ஓகே, ஸோ அதை வந்து இப்படி லென்த்து வைஸாக பார்த்தோம்னா இந்த மாதிரி 4 பக்கமும் 3 டைமென்ஷனில் ஒரு பாயிண்ட்லேருந்து கரண்ட் வந்து இப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அவுட்டர் டைரெக்ஷனில். ஓகே, இப்போ இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, திஸ் இஸ் அ கொஷின். எப்படி கண்டுபிடிப்பீங்க, இதுதான் ப்ராக்டிக்கல் கேஸ். ஓகே, எப்படி கண்டுபிடிப்பீங்க ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் கண்டக்டர். ஓகே, எப்படி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ நமக்கு என்ன தெரியும், ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ரோ இன்டூ எல் டிவைடட் பை ஏன்னு தெரியுமா? ஓகே, இதில் எல் என்ன எடுப்பீங்க? எல் வந்து என்னது, உள்ளேருந்து வெளியே வருது. ஓகே, ஸோ எல் என்னவாக இருக்கும்? எல் வந்து ஆப்வியஸாக இதோட ரேடியஸாக இருக்கும். சரியா, அண்ட் ஏரியா. ஓகே, ஏரியா நல்லா கவனிங்க. இப்போ நான் இந்த ஃபிகரை வந்து நான் ஜூம் பண்ணிட்டேன். ஓகே, நல்லா பாருங்கள், நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஃபிகரை வந்து நான் இந்த இடத்துல வந்துட்டேன். ஓகே, ரோ எல் டிவைடட் பை ஏரியில் ஏரியா வந்து நமக்கு மாறிக்கிட்டே இருக்க போகுது. ஓகே, எல் கூட நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. லென்த்து கூட வந்து இந்த ஃபுல் லென்த் எடுத்துப்போம். நம்ம R2 - R1 பண்ணோம்னா கிடச்சிரும். சரியா, லென்த்து கூட பிரச்சனை இல்லை, இந்த ஃபுல் லென்த்தில் போகுது. ஓகே, ஏரியா இப்போ ஃபார் அ பர்டிகுலர் டைம் நான் என்ன பண்ணிட்டேன், let us assume this is a cross section. ஓகே, இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இந்த இடத்துல நான் வந்து கரண்ட் வேணும்னு நினைக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஏரியா வந்திருக்கு, இந்த ஏரியா கிடச்சிருக்கு. ஓகே, அதுவே நான் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தேன்னா இந்த இடத்துல கரண்ட் இருக்குது, இந்த இடத்துல வந்து என் ஏரியா மாறுது. அப்புறம் இங்கே போகுது, இந்த இடத்துல என் ஏரியா மாறுது. ஓகே, ஸோ கரண்ட் இந்த இது கண்டக்டரில் ட்ராவல் பண்ண ஏரியா வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கா? ஓகே, ஒரு கான்ஸ்டண்ட்டான ஏரியா இல்லை. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, கரண்ட்டுக்கு இந்த சைட்லேருந்து பாஸ் பண்ணப்போ ஏரியா வந்து அதே πr² தான் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு. எண்ட் ஆஃப் த கண்டக்டர் வரைக்கும் கான்ஸ்டன்ட் ஏரியா. பட் இந்த இடத்துல ஸ்டார்டிங்கில் ஒரு ஏரியா, அதுக்கப்புறம் ஒரு ஏரியா, அப்புறம் ஒரு ஏரியா வந்து மாறிக்கிட்டே இருக்குது. சரியா, ஸோ ஏரியா இஸ் நாட் கான்ஸ்டன்ட் நவ். ஓகே, ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி கேஸ் வருதுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு சின்ன ஸ்மால் எலிமெண்ட் எடுத்துகிட்டு அதுலேருந்து நம்ம வந்து டோட்டல் எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சிருவோம். கரெக்டாக, ஸோ என்ன பண்ணிட்டேன், நான் வந்து ஃபுல் ரேடியஸை கண்டுபிடிக்க முடியல. ஸோ வந்து நான் சின்ன ஸ்ட்ரிப் ஒன்று கன்சிடர் பண்ணிட்டேன். ஓகே, லெட் த திக்னஸ் ஆஃப் தி ஸ்ட்ரிப் பி dr. ஓகே, திக்னஸ் ஆஃப் தி ஸ்ட்ரிப் பி dr அண்ட் இதோட ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரிப்போட ஏரியா வந்து ஸ்மால் ஆர். ஓகே, இப்போ வந்து கரண்ட் வந்து இந்த ஸ்ட்ரிப்பில் வந்து பாஸ் பண்ணுது. ஓகே, கரண்ட் வந்து இப்படி வந்து ஃபுல்லாக பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ இதுக்கு ஏரியா என்னது, இந்த ஸ்ட்ரிப்புக்கு என்ன ஏரியா? ஆப்வியஸ்லி இந்த ஃபுல் க்ராஸ் செக்ஷன் ஏரியா ப்ளஸ் இந்த ஃபுல் க்ராஸ் செக்ஷன் ஏரியா இதே மாதிரி ஃபுல் லென்த்துக்கு போகுதுல. ஸோ உள்ளே இருக்க ஏரியா அப்போ 2πrl இன்ட்டு பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன ஆகிடுச்சு, இந்த சின்ன ஸ்ட்ரிப்புக்கு ஏரியா கிடச்சிரும். ஓகே, சின்ஸ் இந்த இடத்துல நம்ம வந்து லென்த் என்ன எடுத்துக்கலாம், லென்த் இந்த இடத்துல என்ன எடுத்துக்கலாம், எல்எஸ் நம்ம சின்ன லென்த் dr. ஓகே, லென்த் வந்து dr 2πr இன்ட்டு எல்லுக்கு பதிலாக 2πr இன்ட்டு drனு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஃபுல் ஏரியாவுக்கு வேணால் நம்ம ஜஸ்ட் இதை இன்டெகிரேட் பண்ணால் முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போதைக்கு வந்து ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சோம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஸ்மால் ஏரியா, இந்த ஸ்மால் கண்டக்டருக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ்னால் இட் இஸ் dr. ஓகே, dr வேணும். அப்போ என்ன பண்ணால் ரோ இன்ட்டு எல் என்னது, எவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணுச்சு, ஃபுல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண ஜஸ்ட் dr போர்ஷன் மட்டும்தான், திக்னஸ் என்ன dr. ஸோ எல்லுக்கு பதிலாக dr. ஓகே, ரோ எல் டிவைடட் பை ஏ என்ன கண்டுபிடிச்சோம், 2πrl. சரியா, அது எழுதிக்கலாம் 2πrl. ஓகே, 2πrl. இது வரைக்கும் புரிஞ்சா, ஃபுல் டிஸ்டன்ஸ் இருக்குல்ல. இப்போ ஒன்றும் இல்லைடா, இது என்னது, கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்னது 2πr. ஓகே, ஸோ அது அந்த மாதிரி ஃபுல் 2πr கன்சிடர் பண்ணால் 2πrl ஜஸ்ட் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த ஃபுல் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாலையும் இது வந்து ட்ராவல் ஆகும். ஸோ ஏரியா வந்து 2πrl. ஓகே, இது வரைக்கும் கிளியராக. ஸோ இப்போ என்ன வேணும், நெட் ரெசிஸ்டன்ஸ் வேணும். நெட் ரெசிஸ்டன்ஸ் வேணும் என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி நிறைய dr எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கிடச்சிருமா, இந்த dr எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன பண்ணும், ஜஸ்ட் இன்டெகிரேட் பண்ணும். ஸோ இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட் பண்ணோம்னா ஆட் ஆகிடும். இன்னொரு விஷயம் கவனிங்க, இது வந்து சீரீஸில் இருக்கா, இந்த dr இங்கே இருக்குது, இதுக்கு மேலே அகைன் இன்னொரு dr கரண்ட் வந்து இப்படி சீரீஸில் பாஸ் ஆகுது. ஓகே, சீரீஸில் பாஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவோம்,
ஆட் பண்ணுவோம் கரெக்டாக. மேபி உங்களுக்கு எக்ஸாமில் வந்து கொஞ்சம் பேரலாக வர மாதிரி கனெக்ஷன் கொடுத்துறாங்கன்னா அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அதை பண்ணணும். பட் அது வந்து ரொம்ப வஸ்ட் கேஸாக அவ்வளோ டீட்டெயிலாக கொடுக்க மாட்டாங்க. ஜென்ரலாக சீரீஸை தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த லாஜிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இன்டெகிரேட் பண்ணோம்னாக்கா இது இன்டெகிரேஷன் வந்து என்னது, R1லேருந்து R2 வரைக்கும் இதோட லிமிட் வரும். R1 to R2 ரோ இன்டூ டிஆர் டிவைடட் பை 2πRL. ஓகே, இப்போ இது எதெல்லாம் கான்ஸ்டண்ட்டோ அதை வெளியே எடுத்துட்டோம்னா ரோ டிவைடட் பை 2π இன்டூ எல். ஓகே, அண்ட் 1/r மட்டும்தான் இதில் வந்து உள்ளே இருக்கும். சரியா? ஸோ R1 to R2 1/r dr பண்ணோம்னா 1/r இன்டெகிரேட் பண்ணால் we will get log r. ஓகே, ஸோ log r இன்டூ R1 R2. இப்போ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா log R2 மைனஸ் log R1 which is we can write it as log of R2 divided by R1. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் என்ன, ரோ பை 2πr இன்டூ log R2 divided by R1. கிளியர்? புரிஞ்சா? ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். புரிஞ்சா? எப்படி ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணோம், என்ன கான்செப்ட்னா ஏரியா வந்து இவ்வளோ நேரம் நம்ம சேமாக பார்த்தோம். பட் இந்த இடத்துல ஏரியா வந்து மாறிக்கிட்டே இருந்துச்சு. நம்ம ரேடியஸ் மாற ஏரியாவும் மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஏரியா வாஸ் நாட் கான்ஸ்டன்ட். ஸோ ஏரியா வந்து நம்ம தனியாக ஒரு ஸ்ட்ரிப்பை சின்னதாக ஒரு ஸ்ட்ரிப்பை கன்சிடர் பண்ணிவிட்டு அதோட ஏரியா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ ஒரு வேளை இந்த ஸ்ட்ரிப்பு இல்லைனா ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா ஏரியா என்ன எடுத்திருப்பீங்க, கிராஸ் செக்ஷன் ஏரியா எடுத்திருப்பீங்க. கிராஸ் செக்ஷன் ஏரியா எப்படி எடுத்திருப்பீங்க, இப்படி பாஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கரண்ட் பாஸ் பண்ண கிராஸ் செக்ஷன் ஏரியா எடுத்தோம். ஓகே, விச் இஸ் நத்திங் பட் πr². ஓகே, பட் இந்த இடத்துல கிராஸ் செக்ஷன் ஏரியா நமக்கு மாறிக்கிட்டே இருந்துச்சு. ஓகே, ஸோ அதனால் சின்னதாக ஒரு ஸ்ட்ரிப்பை கன்சிடர் பண்ணி அதோட ஏரியா மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, πr இந்த இடத்துல 2πr வரும். சரியா? 2πr இன்டூ ஃபுல் லென்த், இந்த ஃபுல் லென்த்துக்கு வந்து போயிட்டுருக்கு. சரியா? ஸோ இதுதான் இதோட ஏரியா. ஓகே, இந்த ஏரியாவை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபைனலாக இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இது ஒன்றும் முடியல, இன்னும் கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸோட கான்செப்ட் டீப்பாக போக வேண்டியது இருக்குது. ஓகே, நம்ம நாளைக்கு கிளாஸை வந்து கண்டினியூ பண்ணுவோம். இன்றைக்கி இதோட போதும். ஓகே, நாளைக்கு வந்து எக்ஸ்ட்ரா நியூமெரிக்கல்ஸ் அண்ட் பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ் கலர் கோடிங்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நாளைக்கு பார்ப்போம். சரியா? தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே அண்ட் ஜெய் ஹிந்த்.